கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம வேத வசனத்துக்குள்ளே கடந்து போகலாம். தயவுசெய்து நீங்களும் என்னோடு சேர்ந்து இந்த வேத பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க. இந்த உபவாச ஜெபம் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உபவாசம் என்பது அப்போஸ்தலனாகிய பவுல் கூட பார்த்தீங்கன்னா இந்த உபவாசத்தை குறித்து நிறைய எழுதியிருக்கிறார். இந்த உபவாச ஜெபம் எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். பழைய உடன்படிக்கையிலும் சரி, புதிய உடன்படிக்கையிலும் சரி, உபவாச ஜெபம் என்பது தேவனிடத்திலிருந்து சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக, அவரோடு கூட அவருடைய பாதத்தில் அமர்வதற்காக தேவன் சில காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார். அதற்காக இந்த உபவாச ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜெபத்தை குறித்து கொஞ்சம் நாம் படிக்கலாம். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், உண்மைதான். அவர் என்னெல்லாம் செய்து முடித்திருக்கிறார் என்ற வெளிப்பாடு நமக்கு கிடைச்சாதான் அவர் செய்து முடித்ததில் அந்த இளைப்பாறுதல்ல அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் பிரவேசிக்க முடியும், அதை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை குறித்து இன்னைக்கு நிறைய காரியங்களை நாம் படிக்கலாம். ஜெபத்தில் கண்ணீர் விடாத பரிசுத்தவான்களே கிடையாது. நீங்கள் வேதத்தில் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அநேக பரிசுத்தவான்கள் ஜெபத்தில் கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்தில் ஜெபித்தாங்க. இந்த உபவாச ஜெபம் அநேகருக்கு புரியுறதில்லை. ஆனால் நீங்கள் வசனத்தை கவனித்தீங்கன்னா அது உங்களுக்கு மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. அப்படி அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் பொழுது முதல் ஒரு யுத்தம் நடக்கிறது. இந்த முதல் யுத்தம் இதுதான் இவங்க சந்திக்கிற ஒரு முதல் யுத்தம். அப்படி முதல் யுத்தம் நடக்கும் பொழுது இங்க அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறார்கள். யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் நாம கவனிக்கலாம் பாருங்க. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்படு, அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடி செய்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கைகளை தாழ விடுகையில் அமலேக்கியர்கள் மேற்கொண்டார்கள். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மோசேவுடைய கை உயர்ந்திருக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரை கொன்று போடுகிறார்கள். ஆனா மோசேவுடைய கைகள் தளர்ந்து போய் அதை கீழே விட்டா அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரை கொன்று போடுகிறார்கள். யுத்தம் இவர் கையை உயர்த்தும் பொழுது இவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. கைகளை தளர்த்த விடும் பொழுது இஸ்ரவேலர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இல்லாமல் போகிறது. அப்போ அவருக்கு ஒரு காரியம் புரிகிறது. 12ஆம் வசனம், மோசேயின் கைகள் அசைந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கிக் கொண்டார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. இங்க கவனிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த ஊரும் ஆரோனும் என்ன செய்கிறாங்க, ஒரு கல்லுகளை கொண்டு அந்த மோசேவுடைய கையை கீழே வராதபடிக்கு அந்த யுத்தத்தில் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கிடைக்கணும்னு சொல்லி அந்த கையை தாங்கி பிடிச்சதை பார்க்குறோம். இந்த இடத்த கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா யுத்தம் வெற்றி பெற்றதற்கு எது காரணம்? மோசே கையை உயர்த்தினது தான் காரணமா அப்படின்னா ஏன் ஆண்டவர் கையை உயர்த்த சொன்னார்? இந்த யுத்தத்தில் அற்புதம் என்பது நாம் வைத்திருக்கிறதான ஆயுதங்களை கொண்டு, நாம் வைத்திருக்கிற யுத்த வீரர்களை கொண்டல்ல. நாம் கையை உயர்த்துறோமே, நான் அல்ல என் ஆண்டவர் சொல்லி எந்த ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கைகளை உயர்த்துறோமோ சாஷ்டாங்கமாய் ஆண்டவரே இந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவரும் இதில் ஜெயம் கொடுக்கிறவரும் நீர்தான் என்ற வெளிப்பாடு யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு ஜெயம் உண்டு. இந்த இடத்துல இவர் கையை உயர்த்தினா இவர்களுக்கு ஆசீர்வாதம். அதற்கு காரணம், ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து நிற்கிறோம், எங்கள் கைகளை உமக்கு நேராக உயர்த்துகிறோன்னு சொல்லி இந்த கையை உயர்த்தினார். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அடையாளம் நடக்கிறது, இந்த அற்புதங்கள் நடக்கிறது. 13ஆம் வசனம் பாருங்க. யோசுவா அமலேக்கியரும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். இப்ப பாருங்க, இதை ஞாபகமா அது எழுதி வைங்க அப்படிங்கிறார். அவர் சொல்லுகிறது கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நினைவு கூறும் பொருட்டு, இதை நினைவு கூறும் பொருட்டு எல்லா நாளும்
ஒரு கவனத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். நமக்கு யுத்தம் பெருகின பொழுது நாம் கையை உயர்த்தணும். மோசே நமக்கு ஒரு நல்ல தலைவராக இருந்தார். அவர் கையை உயர்த்தினார். நாமெல்லாம் இங்கிருந்து யுத்தத்தை செய்தோம். அவர் கை உயர நம்முடைய வெற்றி நமக்கு கிடைத்தது. ஏன் கர்த்தர் மோசே கிட்ட சொல்லி இதை நினைவு கூறும் பொருட்டு நீ எழுதி வைக்கணும், இதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவுடைய செவி கேட்கும்படி இதை நீங்க வாசிங்க அப்படின்னு சொல்ல காரணம், அடுத்த யுத்தத்தை யார் தான் நடத்த போறது? யோசுவா. அப்ப அந்த யோசுவாவுக்கு ஒரு காரியம் புரியணும், நாம் கர்த்தரோடு இருந்தா நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர், நமக்கு எல்லாவற்றிலும் உதவியா இருப்பார் என்ற ஒரு வெளிப்பாடு அவனுக்கு உண்டாகணும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா யாத்ரா புத்தகம் 17வது அதிகாரத்தில் படிக்கிற பாருங்க, இந்த நினைவு கூறுகிறது. நீங்க பைபிளில் படிச்சு பார்த்தீங்கன்னா அநேகருக்குள்ள கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை அவரோடு நெருங்குகிற ஒரு அனுபவம் தேவை. வேதத்தில் படிக்கிறோம், அன்னாள் பார்த்தீங்கன்னா அழுதாங்க, ஆகார் அழுதாங்க. இவங்கெல்லாம் பாருங்க ஜபத்தில் போய் அழுகிறார்கள். வேதத்தில் நீங்கள் திருப்பி கேட்டிங்கன்னா ஆதியாகமம் 21வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா ஆகார் என்ன செய்வான், அம்பு எய்கிற தூரம் ஓடி போயிட்டு தன் மகன் பசியினால் இருக்கிறத நினைத்து சத்தமிட்டு அழுதாள் என்று எழுதப்பட்டிருக்கு. சத்தமிட்டு அழுதான். அவளுக்கு என்ன சொன்னால் அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, அவர்களுக்கு இந்த குறைபாடுனால அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. வசனம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தாராம், ஒரு தூதனை அனுப்பி நான் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணீர் ஊற்றை அவர்களுக்கு காண்பித்தார். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, ஒரு நீர் ஊற்றை கண்டார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீர் அந்த வனாந்தரத்தில் ஒரு நீர் ஊற்றை உண்டாக்கிற்று. இன்னும் வரலும் அந்த நீரூற்று இருக்கிறது. இன்னும் ஒரு சில மனிதர்களை நாம் படித்து பார்த்தீங்கன்னா அன்னாலை குறித்து 1 சாமுவேலுடைய புத்தகம் 1 அதிகாரம் 10 வசனம். இப்போ போக வேண்டாம், நான் சொல்லும் பொழுது அதை திருப்பி படிச்சிங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு பாருங்க. அந்த இடத்துல அன்னாள் என்ன செய்கிறான்னா மனம் கசந்து அழுகிறாள். அதாவது உபவாசம் இருந்து அழுகிறாள். இவளுக்கு அங்கே சாப்பாடு இல்லாமல் அழ கிடையாது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய விருந்து. எல்கானா என்ன செய்கிறான், வருஷந்தோறும் பலி செலுத்தும்படி இவங்க எல்லாரும் புறப்பட்டு போறாங்க, பலி செலுத்துறாங்க. ஆனால் நல்ல சாப்பாடு இருக்கிற இடத்துல இவ சாப்பாடு இல்லாம அவ பசியா இல்லை, சாப்பாடு இருந்தும் அவ என்ன செய்யறா, உபவாசித்து சாப்பிடாம ஆண்டவருடைய சமூகத்தில் அவ ஜெபிக்கிறான். இவங்க இந்த ஜெபம், இந்த உபவாச ஜெபம் எப்படியெல்லாம் மாற்றத்தை கொடுக்குது. சங்கீதங்களுடைய புத்தகம் 6வது சங்கீதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சங்கீதக்காரர் தாவீதுடைய ஒரு கண்ணீருடைய ஜபத்தை குறித்து நாம் பார்க்கலாம் பாருங்க. சங்கீதங்களுடைய புத்தகம் 6வது சங்கீதத்தை திருப்பி கொள்ளுங்க. 6வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நினைக்கிறேன். இவர் ராத்திரி எல்லாம் இவருக்கு என்னவா இருக்குன்னா மிகுந்த கண்ணீராக இருக்கிறது. இன்னைக்கு கண்ணீர் விடாத பரிசுத்தவான்கள் இல்லை, அநேகர் கண்ணீர் விட்டுருக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து கூட பலத்த சத்தத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் நமக்காக என்ன செய்தார், விண்ணப்பித்தார். இந்த கண்ணீர், இந்த உபவாசம், இந்த ஜெபம் இதெல்லாம் எவ்வளோ முக்கியம்னு ஒவ்வொரு வசனமாக நம்ம அலசிட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தாவீது சொல்கிறாரு, ராத்திரியெல்லாம் நான் என்ன செய்தேன், என் கண்ணீரினால். ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேதனை இருந்தது, அவ்வளோ பாடுகள் இருந்தது. இந்த பாடுகளை நினைத்து அவர் எழுதுகிறார், என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலையே நான் என்ன செய்கிறேன், அந்த கண்ணீரால் நனைக்கிறேன்னு சொல்கிறார். எதற்காக? ஒரு நல்ல வெளிப்பாடு பெற்றுக்கொள்வதற்காக. இந்த வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் நாம கஷ்டப்படுறோம், ஏன் நமக்கு எதிரிகள், ஏன் நமக்கு உபத்திரம், இதுல இருந்து ஒரு வெளிப்பாடு கிடைக்கணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்தார், கண்ணீர் விட்டு ஜெபம் பண்றார். அதற்கு பதில் கிடைக்கிறதா அப்படின்னா சங்கீதம் 56க்கு வந்துருங்க. சங்கீதங்களுடைய புத்தகம் 56வது சங்கீதத்துக்கு வந்தீங்கன்னா மோசேவுடைய வாழ்க்கையில் நடந்தது போல சில சம்பவங்கள் நடக்குது, அப்படியே கவனிச்சுட்டு வரலாம் பாருங்க. 56வது சங்கீதத்தில் 8ஆம் வசனம், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இந்த வசனத்தை படிச்சுட்டு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நாம டெய்லி போய் அழணும், அப்படி நாம் அழுதா அந்த கண்ணீரெல்லாம் ஆண்டவர் சேமிச்சு ஒரு பாட்டில்லையோ அல்ல வேற ஏதோ ஒரு துருத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது போல துருத்தியோ அல்லது வேற ஏதோ ஒன்றுத்தில் நம்முடைய கண்ணீரெல்லாம் சேமித்து வைக்கிறாரு. அதனால எவ்வளவு தூரம் அழுகிறோமோ அவ்வளவு நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அவரோட தன்னுடைய வேதனையிலும் சொல்லுகிறார், என் கண்ணீரை பாருங்க,
அது ஒரு துருத்தில பிடிங்க, ஏன்னா அவ்வளவு நான் கண்ணீர் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வியாகுலத்தை சொல்லுகிறார். ஒவ்வொரு மனிதனும் கட்டாயம் கண்ணீர் விடணுமா தான், கட்டாயம் விடணும் அல்ல, இவர் ஒரு வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளும் வரையிலும் அவருடைய ஜெபம் அப்படி இருந்தது. ஒரு வெளிப்பாடு அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு அடுத்த வசனத்திலேயே அதற்கான வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கிறது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இப்போ அவருக்கு ஒரு சத்தியம் புரியுது, இந்த எதிரிகள் நம்மை விட்டு விலகுவதற்கு ஒரே வழி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா. ரெண்டு காரியத்தை கவனிக்கிறார். கூப்பிடாம இருந்தா என்ன நடக்குது, கூப்பிட்டா என்ன நடக்குது. மோசே ரெண்டு காரியத்தை கற்றுக்கொண்டார். கையை கீழே விட்டா என்ன நடக்குது, கையை தூக்கி பிடிச்சா என்ன நடக்கிறது. இதை அறிந்து கொண்டதுனால தான் தாவீதும் சொல்றாரு பாருங்க, இவர் சொல்லும் பொழுது, நான் உம்மை கூப்பிட்ட நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறார்கள். அந்த சத்துருக்கள் எல்லாம் அவங்க பின்னிட்டு திரும்புவாங்க. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை கூப்பிட்ட நாள்ல நான் அறிந்து கொண்டேன். எப்பெல்லாம் அவரை கூப்பிடுகிறோனோ அப்பெல்லாம் நான் அவரை என்ன செய்தேன், என் பட்சத்தில் இருக்கிறார், என்னை விட்டு விலகாது இருக்கிறார், எப்பொழுது என்னோடு கூட இருக்கிறார். அந்த விசுவாச உணர்வு உண்டாகிறதற்கு இவர் என்ன செய்தார், கண்ணீர் விட்டார், உபவாசம் இருந்தார், ஜெபித்தார். இன்னைக்கு நாம உபவாசம் இருக்கலாமா, கண்ணீர் விடலாமா, ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம், நல்லது. ஒருவேளை உங்களுக்கு கண்ணீர் வந்தால் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஒரு உலகத்தான் அவங்கிட்ட போய் அலறதை விட, அல்லது ஒரு மனுஷனிடத்தில் போய் சொல்லி உங்கள் குறைவை சொல்லி அலறதை விட, தேவ சமூகத்தில் போய் அழுவது உங்களுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுக்கும், ஒரு உணர்வை கொடுக்கும். எப்படி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார், எப்படி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னா, இது பழைய உடன்படிக்கையில் மாத்திரமல்ல, புதிய உடன்படிக்கையில் கூட 1 தீமோத்தேயுடைய புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் எழுதின அந்த நிருபத்தை கொஞ்சம் படித்து பார்த்தோம்னா புரியும் பாருங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 2வது அதிகாரம். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். ஒரு நல்ல போதகனாய் இருந்து ஜனங்களுக்கு நல்ல ஒரு உபதேசத்தை அவர் சொல்லுகிறார். இந்த உபதேசம் என்ன கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது என்ன, இதற்காகவே, இதை போதிக்கவே நான் பிரசங்கி ஆனேன் அப்படிங்கிறார். நான் ஒரு பிரசங்கி எதற்காக அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற, அந்த வெளிப்பாடை பெற்றுக் கொள்ளுகிற நாம் யார், நமக்கு எப்பொழுதெல்லாம் அற்புதம் நடக்கும் என்ற உணர்வு, எல்லா தீமையும் நம்மை விட்டு மாறுங்கிற வெளிப்பாடு எல்லாருக்கும் உண்டாகணும். அந்த விசுவாசத்தை அவர்களுக்கு தூண்டவே நான் பிரசங்கி ஆனேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நான் பொய் சொல்லல, உண்மையை சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகுவதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். இவர் என்ன செய்யறாரு, இந்த யாத்ராம புஸ்தகம் அவருக்கு தெரியும். அதனாலதான் யாத்ராம புஸ்தகம் 17வது அதிகாரத்தை மேற்கோள் கட்டி காட்டுறாரு. அன்றைய புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும். நமக்கு எதிர்ப்பு வருகிற இடத்தில் மோசே என்ன செய்தார், தன்னுடைய கைகளை உயர்த்தினார். மோசே கைகளை உயர்த்தினது போல ஒவ்வொரு விசுவாசி நீங்க கைகளை உயர்த்தி, உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை பாடு இருக்கிறதோ அங்கெல்லாம் கைகளை உயர்த்தினா கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீ கையை உயர்த்தினா கர்த்தர் யுத்தத்தை நடப்பிப்பார். உன் கை உயர உயர உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய கைகளும் பலப்படும். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் இந்த உபவாச ஜபத்தை, இந்த உபவாசம், இந்த ஜபம், இதெல்லாம் பாருங்க மோசேவுக்கு சில காரியத்தை கற்றுக் கொடுத்தார். மோசே கை உயர உயர அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள். ஆனா கையை தளர போட்டா அமலேக்கியர்கள் ஜெயித்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம கையை உயர்த்துறது என்ன அப்படின்னா, நான் அல்ல, எல்லாமே இயேசு. என் வாழ்க்கையின் உயர்வு இயேசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது புரியுறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, நான் தான் ஓட்டி பார்க்கணும், டியூட்டி பார்க்கணும், வேலை. இன்னைக்கு நிறைய பேருக்கு உபவாச ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்படியே வந்தாலும் ஏதோ கடமைக்காக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது நிறைவு பெறாது. ஏன் நிறைவு பெறாதுங்கிறதுக்கும் சில காரியத்தை நாம் கவனிக்கலாம். தாவீது ஒரு காரியம் புரிஞ்சுது. நான் கூப்பிட்ட நாளில்
கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால சத்துரு பின்வாங்குகிறார்கள். அப்போ அவர் கவனிச்சார், நான் கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் கொடுக்கிறார். இந்த கூப்பிடுவதற்கு தான் ஜெப நேரம். இந்த ஜெப நேரத்தை எப்படி நாம ஜெபிக்கணும்? லூக்காவுடைய புத்தகம் 18வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இயேசு கிறிஸ்து அதிகமாக ஜெபிக்கிறத கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் அதிகமாக ஜெபம் பண்ணுறது கிடையாது. புது உடன்படிக்கையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை, நாங்கள் விசுவாசம் அறிக்கை பண்ணுறோம், நாங்கள் விசுவாசம் அறிக்கை பண்ணால எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்க முடியாது. யாருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லையோ, யாருடைய வாழ்க்கையில் உபவாசம் இல்லையோ, அவர்கள் வாழ்க்கை நிறைவு பெறாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போனால் போதும், ஏதோ நாம் ஆண்டவரை தேடனா போதும், நம்மளை ஆசீர்வதிச்சார், விசுவாச அறிக்கை செய்தால் போதும், நாம் ஆண்டவரை நம்பினா போதும். பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆபிரகாம் கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். கிரியையோட கூடிய விசுவாசம் நமக்கு இருக்கணும். வெறும் அறிக்கை பண்ணுறதுல ஒன்றும் நடந்துடாது. பைபிள் சொல்லுது பாருங்க, இயேசு கிறிஸ்து தான் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். லூக்காவுடைய புத்தகம் 18வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் முதல் வசனத்திலிருந்து படிக்கும் பொழுது, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். எதற்காக? சோர்ந்து போகாமல் ஜெபிப்பதற்கு. ஏன் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா, இந்த உலகம் நம்மை சோர்வடைய செய்யும். பல கஷ்டங்கள், பல வியாதிகள், பல வேதனைகள், பல பாடுகள். ஆனால் சத்தியம் என்ன? இயேசு நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்தார். உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாம் செழிக்க முடியும். உண்மைதான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் நமக்கு பலன் கொடுப்பார். உண்மைதான். அது எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு தாமதமான ஆண்டவரிடத்தில் ஒரு ஜெபத்திற்கு, அதான் அவர் கற்றுக் கொடுக்கும்போது சொல்றாரு, எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து. எப்பொழுதும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஜெபம் இருக்க வேண்டும். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகுநாள் வரைக்கும், அந்த வெகுநாள் வரைக்கும் கவனிச்சு பாருங்க, இடைவிடாமல் நாம் ஜெபம் பண்ணுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து ஓமையை சொல்றார். நான் ஜெபம் பண்ணிட்டேன், விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க இருந்துடாம, ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கிறார், இயேசு தான் கற்றுக் கொடுக்கிறார். வெகுநாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியானவனாய் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை, அநீதி உள்ள மனுஷன், கர்த்தருக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன், அவன் சொன்னதை கவனிங்கிறார். ஏன் அவன் சொன்னதை கவனிக்கணும் அப்படின்னா, அடிக்கடி அவள் வந்து அலட்டாதபடி, தொந்தரவு செய்யாதபடி, ஒரு மனுஷருக்கு மதியாதவனே உதவி செய்யணும்னு முன் வரும் பொழுது, அடிக்கடி ஜெபிக்கிறவர்களுக்கு நீதி உள்ள நியாயாதிபதி ஆகிய கர்த்தர் உதவி செய்யாமல் இருப்பாரா? அப்ப அவர் உதவி செய்கிறவர் என்பது உண்மைதான். அதற்கு நாம் என்ன செய்யணும்? அடிக்கடி ஜெபிக்கிறவர்களாய், எப்பொழுதுமே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். ஆனால் அந்த வசனம் சொல்லும் போது அவர் சொல்றார் பாருங்க, 7ஆம் வசனம், அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? வசனம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலும். அதாங்க பைபிளை படிக்கிறோம். அந்தப்படியே தேவனை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். ஒரு விசுவாசிக்கு அடிக்கடி கூப்பிடுகிற பழக்கம், ஜெபிக்கிற ஒரு பழக்கம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு பழக்கம், ஆராதிக்கிற பழக்கம், கையை உயர்த்துற பழக்கம், எப்பொழுதுமே ஜெபத்தில் தேவனை சார்ந்திருக்கிற அந்த பழக்கங்கள் விசுவாசிகளுக்கு தேவை. அதான் வசனம் சொல்லுது பாருங்க, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நம்ம அறிக்கை செஞ்சா போதும் அப்படின்னு விட்டுறாம, நமக்கெல்லாம் உபவாசமே இல்லை அப்படின்னு விட்டுறாம, இந்த உபவாசம், எப்படியெல்லாம் உபவாசம் இருந்தார்கள். தானியேல் ஒரு விதத்தில் உபவாசம் இருக்கிறார், அவருடைய உபவாசம் வேற மாதிரி இருக்கு. மோசே உபவாசம் பண்றார், அவருடைய உபவாசம் வேற மாதிரி இருக்கு. இவர்கள் உபவாசத்தினுடைய வேறுபாடுகள். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நாங்களும் 40 நாள் ஜெபம் பண்றோம் அப்படிங்கிறாங்க. 40 நாள் எப்படி இருக்காங்க? மோசே போல அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலாம் இருக்கிறாங்க? இல்லை. எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ விசுவாச பிள்ளைகளை கவனிச்சிருக்கிறேன். ஒரு சிலருடைய உபவாசம் எப்படி? காலையில் மட்டும் சாப்பிடாம இருப்பாங்க, மத்தியானத்துக்கு சாப்பிட்டுக்குவாங்க, நைட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, பகல் ஃபுல்லாக சாப்பிட மாட்டோம், ராத்திரி மட்டும் என்ன செய்வோம்? நீராகாரத்தை எடுத்துக்குவோம். 40 நாள் இருக்கிறவங்க, 21 நாள் இருக்கிறவங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க.
அப்போது உபவாசம்னா 40 நாள் சாப்பிடாம தானே இருக்கணும் அப்படின்னா இல்லை. எப்படியெல்லாம் உபவாசம் இருந்தார்கள், ஏன் மோசேவுக்கு 40 நாள் இந்த பசி இல்லாமல் இருந்தது அப்படின்னா, மோசே அவருடைய கொஞ்சம் வசனத்தோடு நாம் போயிடலாம். இதை நம்ம படிச்சுட்டா வந்தோம்னா நமக்கு நல்லா புரியும். பாருங்க, முதல்ல தானியேலை படிச்சுட்டு அங்கே போயிடலாம். தானியேலுடைய புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. இந்த உபவாசம், இந்த ஜெபம் ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்ன செய்கிறோம், ஜெபத்தில் உட்காரோம். ஒரு குடும்பத்தில் கஷ்டமா, ஜெபத்தில் உட்காருங்க. பண தேவை சந்திக்கப்படணுமா, ஜெபத்தில் உட்காருங்க. தொடர்ந்து ஏதாவது போராட்டம் இருக்கிறதா, ஜெபத்தில் உட்காருங்க. குழந்தை இல்லாத நிலையா இருக்கிறதா, சொந்த வீடு வரலையா, ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபம் பண்றோமா, அது நடக்கலையா, அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா ஜெபத்தில் உட்காருங்க. அது உபவாசமா இருக்கட்டும் அல்லது தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறதா இருக்கட்டும், இந்த ஜெபத்தில் உட்காரணும். இங்க கவனிச்சு பார்த்தா தானியேலுக்கு ஒரு சில வெளிப்பாடு தேவை. தானியேலுடைய புத்தகம் 10வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுது, பெர்சியா ராஜா அரசாண்ட கோரேஸ் அரசாண்ட அந்த 3வது வருஷத்துல பெல்ஷதாசார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை, அந்த தரிசனத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. அதற்கு அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார் சொன்னா 2ஆம் வசனத்தை கவனிங்க. அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் இதை வச்சுதான் என்ன செய்றாங்க, தானியேல் ஜெபம் அப்படின்னு சொல்றாங்க. தானியேல் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணார்? 3 வாரம் ஜெபம் பண்ணார். 3 வாரம்னா எவ்வளவு? 7 21 21 நாள் உபவாசம் இருந்தார். எப்படிப்பட்ட உபவாசம் இருந்தார்? இந்த தானியேலுடைய உபவாசம் கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த 3 வாரங்களாகிய நாட்களில் நிறைவேறும் மட்டும் ருசியான அப்பத்தை நான் கவனிச்சு பாருங்க, ருசியான அப்பத்தை புசிக்கல. அப்பம் புசித்தாரு, ஆனா ருசியானது புசிக்கல. அது கரெக்டான கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மட்டும் ருசியான அப்பத்தை நான் புசிக்கவில்லை. அப்பம் புசித்தாரு, ஆனா ஏதோ ஒரு அப்பத்தை புசித்தார். அதுக்கப்புறம் இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள்ள போகும் இல்லை. நான் பரிமள தைல வாசன திரவியங்களை பூசிக்கொள்ளல. வழக்கமா அவர் எப்படி இருப்பார்னா, நல்ல ஆகாரத்தை புசித்து, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, நல்ல பரிமள தைலங்களை பூசிக்கிட்டு, எப்பவுமே தோரணமா ஒரு அழகா இருக்கக்கூடிய மனுஷன் இப்ப என்ன செய்தார்? வெளிப்பாடு வேணுங்கிறதுக்காக ஜெபத்தில் உட்கார்ந்துட்டார். அந்த ஜெபத்தில் ஏதோ ஒன்று சாப்பிட்டார். ருசிகரமான அப்பம் அல்ல, ஏதோ ஒரு அப்பம். ஒரு சிலர் கூட சொல்றாங்க இல்லையா, நாங்கள் நல்ல சாப்பாட்டை சாப்பிடாம 40 நாள் என்ன செய்யறோம், 21 நாள் என்ன செய்யறோம், வெறும் கஞ்சி குடிச்சிட்டு தேவ சமூகத்தில் உட்கார்றோம். சில பாரம்பரியக்காரர்கள் சொல்லுவாங்க, 40 நாளைக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம், மட்டன் சிக்கன் சாப்பிட மாட்டோம். அது ஒரு உபவாசம். எங்கிருந்து இதெல்லாம் கொண்டு வராங்கன்னா, தானியேல் சொல்றாரு இல்லையா, உபவாசம் இருந்தார், சாப்பிட்டாரு, ஆனா ருசி உள்ள அப்பத்தை சாப்பிடாம ஏதோ ஒன்று சாப்பிட்டார். அதுக்கப்புறம் நான் இறைச்சியை நான் என்ன செய்யல, புசிக்கல. அதுக்கப்புறம் திராட்சரசமும், அதாவது ஆரோக்கியமான உணவுகள் என் வாய்க்குள்ள போகல. எனக்கு சத்துள்ள உணவு என்பது தேவனுடைய வெளிப்பாடுன்னு உட்கார்ந்துட்டார். அதனால கவனிங்க. அதுக்கப்புறம் அவர் சொல்றார், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் அவர் இப்படி ஒரு உபவாசத்தை இருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, 11ஆம் வசனத்தில் வரும் பொழுது, அவனை நோக்கி, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். அந்த வார்த்தையை அவனிடத்தில் சொல்லுகையில் நடுக்கத்தோடு எழுந்து நின்றேன். இங்க ஒரு சம்பவத்தை நாம படிக்கிறோம். தேவதூதன் அவருக்கு வெளிப்படுறார். தேவதூதன் அவருக்கு வெளிப்பட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் அந்த தரிசனத்தை பார்த்ததுனால அவர் பலனற்று கீழே விழுந்து கடந்தவரை தூக்கி அந்த தேவதூதன் கால் ஊன்றி நில் அப்படின்னு சொல்லிட்டு சில வெளிப்பாடுகளை அவரிடத்துல பேசுவதற்காக அவர் கால் ஊன்றி நிற்க சொன்னார். இப்போ இந்த தூதன் நீ கால் ஊன்றி நில்லுன்னு சொன்ன உடனே கால் ஊன்றி நிற்கிறான். 13ஆம் வசனத்தில், அப்பொழுது அவனை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்திக் கொள்கிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி, அதாவது இது என்ன சொல்லப்படுகிறது சொன்னா, தேவனுக்கு முன்பாக உன்னை சிறுமைப்படுத்த, உபவாசிக்க, தாழ்த்த, தேவனுக்கு முன்பாக ஒரு நாளை நியமிச்சு 3 நாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார போறேன், 21 நாள் தேவ சமூகத்தில் உட்கார போறேன், இப்படி சொல்லிட்டு
ஒரு ஜெபநாளை நிர்ணயம் பண்ணி எனக்கு வெளிப்பாடு வேண்டும், விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீ எதற்காக ஜெபத்தில் உட்கார்ந்தாயோ, நீ 21 நாள் ஜெபத்தில் உட்கார்ந்த, ஆனால் உனக்கு பதில் நாளே என்ன செய்து விட்டது, கிடைத்து விட்டது. அந்த நாள் பதிலை நான் எடுத்துட்டு வர்றதுக்கு எனக்கு இடையிலே எனக்கு போராட்டம் இருந்தது. பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோட எதிர்த்து நின்றான். ஆனால் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்பொழுது கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேறும், இன்னும் நாள் செல்லும், இது நிறைவேறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தானியேலுக்கு அந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். கொஞ்சம் கவனிங்க, தானியேல் இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு 21 நாளும் ஜபத்தில் தொடர்ந்து இருந்தார். ஒரு நாள் ஜோம் பண்ணிட்டோம் முடிஞ்சிருச்சுன்னு எழுந்து போகல, அவர் ஜபத்தில் இருந்தார். இன்னைக்கு நிறைய பேருக்கு இது நிறைய புரியணும் பாருங்க. இந்த சாப்பாட்டை, சில நல்ல சாப்பாட்டை விட்டுட்டு ஜபத்தில் உட்கார்றது ரைட்டா அப்படின்னா ரைட்டு தான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, ஒரு சிலருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே டாக்டர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த சாப்பாட்டை நீ சாப்பிடக்கூடாது. ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க, நீ மட்டனை சாப்பிடக்கூடாது, நீ சிக்கனை சாப்பிடக்கூடாது, அல்லது நீ இந்த ஃப்ரூட்ஸ் இது எடுத்துக்கக்கூடாது. சில பேருக்கு சிலது சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அது எதுக்கு சொல்கிறாங்க தெரியல. ஒரு சிலர் மண்ணுக்கு கீழே விளையிறத சாப்பிடலாம், சில பேர் மண்ணுக்கு மேலே விளையிறத மட்டும்தான் சாப்பிடணும். இது போல் சில ஊருக்குள்ள நிறைய பேர் நிறைய சொல்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே வசனம் என்ன சொல்லுகிறது, சில பேருக்கு பாருங்கள், அவங்க என்ன வேணால் சாப்பிடலாம், அது ஆண்டவருடைய தயவு. அதுக்காக சில பேரை நான் குறைவாக நான் சொல்லலை, அது என்ன அவர்கள் ஆரோக்கியத்திற்காக சிலது வேண்டான்னு சொல்லப்படுகிறது. அதே போல தான் ஒரு தேவ மனுஷன் ஜெபத்தில் வரும் பொழுது, நான் ஆண்டவர் அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள, அவருடைய தயவை பெற்றுக்கொள்வதற்கு இந்த சாப்பாட்டை விட வேறு ஒரு பலன், அந்த உன்னதத்தின் பலன் வருவதற்காக இந்த சாப்பாட்டை ஒதுக்கிட்டு நான் ஜெபத்தில் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபத்தில் உட்கார்றார். அப்படி உட்கார்றதுனால நடக்கிற காரியங்களை நாம பார்க்கலாம். இன்னொரு காரியத்தை கவனிச்சிங்கன்னா, யாத்ராம புஸ்தகம் 34வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. யாத்ராம புஸ்தகம் 34வது அதிகாரத்துக்கு வந்துருங்க. 27ஐயும் 28 படிச்சோம்னா, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். நல்லா கவனிங்க, இப்போ 40 நாள் ஏன் அவன் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் இருந்தான்னு சொன்னா, தேவனோடு அவன் நெருங்கின உடனே, தேவன் அவனோடு இடைப்பற ஆரம்பித்த உடனே சாப்பாட்டை அவன் மறந்தான். அவனுக்கு சாப்பாடு, அவனுக்கு ஜபத்தில் உட்கார்ந்ததுனால அது அவனுக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் அந்த தேவனுடைய அந்த பிரசனத்துக்குள்ளே போயிட்டான். இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவனை கொண்டு தான், இந்த மோசே என்கிற ஒரு தேவதாசரை கொண்டு தான் ஆண்டவர் பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க போகிறார். இந்த பிரமாணத்தை அவர் புரிந்து கொள்வதற்கு சில நாட்கள் தேவை. அந்த வெளிப்பாட்டை அவருக்கு கற்றுக் கொடுக்க தான் அந்த 40 நாள் அந்த சீனாய் மலையில் ஆண்டவர் அவரை உட்கார வைத்து அவர்கிட்ட சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கட்டளை என்றால் என்ன, இந்த கட்டளை எப்படியெல்லாம் கடைப்பிடிக்கணும், இந்த கட்டளை எப்படியெல்லாம் ஜனங்க கடைப்பிடிக்கணும், இந்த ஜனங்களை எப்படியெல்லாம் வழி நடத்தணும், இந்த ஜனங்களுக்கான இந்த காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஏன்னா இது ஒரு பெரிய தரிசனம், ஒரு பெரிய காரியம். அதனால் நீ செய்ய வேண்டிய இந்த பெரிய வேலையை முதல்ல இவர் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவர் சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவர் 40 நாள் ஜெபம் பண்ணினார். ஏன்னா அவர் ஒரு புது உடன்படிக்கையை அவர் கொண்டு வரப்போகிறார். இவர் ஒரு பழைய உடன்படிக்கையை இவர் கொண்டு வரப்போகிறார். இந்த உடன்படிக்கை வருவதற்கு முன்பு 10 கட்டளை எழுதுறதுக்கு 40 நாள் தேவையா? 10 நிமிஷத்துல எழுதி முடிக்கலாம் இல்லையா? ஏன் மோசே போய் 40 நாள் உட்கார்ந்துட்டு இந்த 10 கற்பனைகளை எழுதிட்டு வர்றதுக்கு, 10 கட்டளை கற்பலகையில் எழுதுறதுக்கு இத்தனை நாள், 40 நாள் தேவையா அப்படின்னா, இது வெறும் எழுத்து கிடையாது. தேவன் அவரை கொண்டு ஜனங்களை வழிநடத்த போகிற விதம், இந்த ஜனங்களை தேவன் இந்த வனாந்தரத்தில் எப்படி நடத்த போகிறாருங்கிறத புரிந்து கொள்ளணும். இந்த வனாந்தரத்துக்கு பிறகு என்ன இருக்கிறது என்பதை ஜனங்கள் அறியணும். ஏன்னா இந்த ஜனங்க தங்களால் முடியும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லையே.
ஒரு மனுஷன் நியாயப்பிரமாணத்தை செய்யறதுனால் நீதிமான் ஆக முடியாது. இதை உணர்ந்து நான் நல்ல கர்த்தர் தான், அந்த நிறைவில் எல்லா ஜனமும் வரணும். அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள சில காலம் சில விதமான உபவாசத்தில் உட்காரணும். ஒரு சிலருக்கு சாப்பாடு இல்லாமல் உட்காருவோம், ஒரு சிலர் ஒருவேளை சாப்பிடாமல் உட்காருவோம், ஒரு சிலர் நாங்கள் 40 நாள் இறைச்சி சாப்பிட மாட்டோம். நாங்கள் 40 நாள், இந்த பாரம்பரிய திருச்சபையில் சில பேர் சொல்ல கேட்டிருக்கும் பாருங்க, 40 நாளைக்கு நாங்கள் தலையை சீவுவோம், முடியை பின்னுவோம், ஆனால் பூ வச்சுக்க மாட்டோம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நறுமணம் உள்ள தானியல் மாதிரி, தானியல் சொல்கிறாரு, நறுமண தைலத்தை நான் பூசிக்கொள்ளலை, நறுமணம் உள்ள அந்த பூக்களை நாங்கள் வைக்கலை. 40 நாள் தலையை செய்கிறாங்க. 40 நாள் ஒரு சிலர் பாருங்கள், 40 நாள் நாங்கள் சாப்பிட்றோம், ஆனால் ருசி உள்ள அப்பத்தை நாங்கள் என்ன செய்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, ஏதோ ஒன்று சாப்பிட்றோம். அந்த ஈஸ்டர் வரும் வரையிலும் அதுக்காக பொறுத்திருந்து அந்த குட் ஃப்ரைடே வரலாம் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த உயிர் தெழுந்த ஞாயிறு வந்த உடனே எதெல்லாம் விட்டாங்களோ அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வெளுத்துருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருங்களை ஆசீர்வதிகள். இதெல்லாம் அந்த தானியல்கிட்ட இருந்து அப்படியே படிப்படியாக வருகிறது. இந்த ஜெபம் நிறைய பேருக்கு புரியாததுனால நாங்கள் அறிக்கை பண்ணிட்டோம், நாங்கள் சொல்லிட்டோம். இல்லைங்க, ஜெபம் என்பது ஏன் இந்த 40 நாள் இவர் போய் அங்கே உட்கார்ந்தாருன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரணும் தேவ சமூகத்தில். மக்களுடைய இறைச்சல், மக்களுடைய கம்ப்ளைண்ட், அவங்க பாருங்கள் 1000 பிரச்சனை கொண்டு வரவங்க மோசைக்கிட்ட யோசித்து பாருங்கள், அத்தனை பேர்கிட்ட குறை நிறைவுகளை விசாரிக்கணும், அத்தனை பேருடைய பிரச்சனை தீர்க்கணும், இவங்களுக்கு பிரச்சனை அவங்களுக்கு பிரச்சனை, அந்த சண்டை இந்த சண்டை பலது இருக்கும். அது எல்லாத்தையும் அவர் விட்டுட்டு தேவ சமூகத்தில் இன்றைக்கி பாருங்கள், ஜபத்தில் உட்கார நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை எது தெரியுமா, இந்த செல்ஃபோனு. ஒரு சிலர் பாருங்கள், சரி இன்னைக்கு நியூஸ் என்ன பார்த்துட்டு உட்காரலான்னு நினைப்பாங்க, அது அப்படியே தள்ளி 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 நாளை தள்ளி நேரத்தை தள்ளி எல்லாத்தையும் தள்ளி அதுக்கப்புறம் ஒரு காரியமும் உருப்படி இல்லாமல் போயிடும். இன்னைக்கு அதே போல் பாருங்கள், அது ஏன் இந்த உபவாச ஜபம் தான் மனுஷனோடும் போராட்டங்களோட பிரச்சனைகளோடு நாம் கலந்து இல்லாமல் அதை ஒதுக்கி தேவ சமூகத்தில் வந்து உட்காரும். அப்படி உட்காரும் பொழுது வெளிப்பாடுகளையும் அதற்கான வழிகளையும் அதற்கான தீர்வையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். 40 நாள் இந்த மோசே போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்த உடனே அந்த பிரசன்னத்தில் தேவன் அவரை அப்படியே கொண்டு போகிறார். எப்படியெல்லாம் ஜனங்கள் வழி நடத்தப்படணும், எப்படியெல்லாம் இந்த பிரமாணங்கள் இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனித்து பாருங்களேன். சில நேரங்களில் இந்த நம்ம நாட்டில் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். கைதிங்க சிறையில் அடைக்கிறாங்க இல்லையா, சிறையில் கொண்டு போய் சில பேர் தப்பு பண்ணிட்டா அவங்கள கொண்டு போய் செல்லில் அடைக்கிறாங்க. அங்கே என்ன நடக்குது, அவங்களுக்கு டெய்லி நீ தப்பு பண்ணிட்டு யாராவது புத்தி சொல்லிட்டு இருக்காங்களா, ஒன்றும் கிடையாது. என்ன நடக்குது, ஒவ்வொரு கைதிக்கு ஒவ்வொரு ரூமை கொடுத்துடுறாங்க, அந்த ரூமில் போய் உட்காந்துக்குவாங்க. சில நேரம் வந்தால் ஒரு பெல் அடித்து எல்லாரையும் ஒன்றா விட்டுருவாங்க. இந்த கைதிங்கெல்லாம் பாருங்கள், சாயங்கால நேரத்தில் அங்கெல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்களாம். நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம கூட இருந்த ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு ஜெயிலுக்கு போனார்ல, நாமெல்லாம் ஜெபம் பண்ணோம் இல்லையா, அப்போ அவரை போய் பார்க்கும்போது, என்னங்க ரொம்ப உங்களை சித்திரவதைப்படுத்திட்டாங்களா அப்படின்னா அவர் மேலே ஒரு பொய் கேஸு போட்டு உள்ளே தள்ளிட்டாங்க இல்லையா. அப்போ அவர் பார்க்கும்போது சொன்னார், பகலானா ஒரு தனி ரூமு கொடுத்துருவாங்க, செல்ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது, அந்த ரூமுக்குள்ளே கிடக்கணும். அந்த மனுஷன் தனிமையாக்கப்படுறான். ஏன் தனிமையாக்கப்படுறான்னா அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும். சில பேர் தனிமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு நாம் ஏன் இதை செய்தோம். சில பேர் சிந்திக்கவே மாட்டாங்க, ரொம்ப ஒரு சிலருடைய பழகி முரட்டு குணமாயிடும். அதனால் இந்த மாதிரி தனிமை என்ன செய்யும், அவர்களை நிதானிக்க வைக்கும். நாம் யார், எதற்காக இங்கே வந்தோம், நாம் இனி என்ன செய்யணும். இந்த கைதிகளை பார்த்திங்கன்னா அதே போல் அவங்கள அடைச்சி வைப்பாங்க. குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே சாயங்காலத்தில் விட்டுருவாங்க. எல்லா கைதியும் ஒன்றா உட்காந்துட்டு இங்கே வெளியில் பேசுகிற மாதிரி அங்கே ஊர் நியாயத்தை பேசிக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அளவு சாப்பாடு இந்த மாதிரி ஏதோ ஒரு சிலதெல்லாம் சிறையில் சிலருக்கு கொடுப்பாங்க. இப்போ யோசித்து பார்த்திங்கன்னா இதனால் அவங்களுக்கு மாற்றம் வருதான்னா, இதனால் திருந்துறது ரொம்ப கொஞ்சம் பேர். அந்த தனிமையை நாம் இப்படி செய்யக்கூடாது, நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சிலர் உணர்ந்தால் அவங்க நல்லவங்களாகிறதும், சிலர் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு பழகிட்டு திருப்பி தவறு செய்கிறதும் இன்றைக்கி நிறைய உலகத்தில் நடக்குது. அதை விட்டுருங்க. நாம் கவனிக்க வேண்டியது, இந்த தனிமை சில பேர் என்ன செய்கிறது, மாற்றுகிறது, சிந்திக்கிறது. அவங்க சிந்திக்கிறாங்க, இந்த ஊர் ஜனம் உலகம் உற்றார் உறவினர் இதெல்லாம் தனியாக அதெல்லாம் இழந்து ஒரு மனுஷன் தனியாக நிற்கும் பொழுது அவனுக்கு வாழ்க்கை புரிய ஆரம்பிக்கும். இனி இது போல் செய்யக்கூடாதுன்னு ஒரு நல்ல மனுஷனாக வெளியே வருவான். அதே போல் தான் நாம் ஆண்டவரிடத்தில் போய் நம்மை தனிமைப்படுத்தி கொள்வதற்கு எதற்குன்னு சொன்னால், ஆண்டவரிடத்துலேருந்து சில வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள, சில தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஜபம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் 1 சாமுவேலுக்கு வந்துடுங்க. இங்கே அன்னாளுடைய ஜபத்தை கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்கள். 1 சாமுவேலுடைய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்துடுங்க. 1 சாமுவேலுடைய புத்தகம் 1 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால், எல்கானா அப்படின்னு ஒரு மனுஷர் இருக்கிறாரு. அவருக்கு 2 மனைவி இருக்கிறாங்க. அதில் மூத்தவ பேர் வந்து அன்னாள், இன்னொரு மனைவி இருக்கிறான், அவ பேர் வந்து பெண்ணினாள். நீங்கள் நல்லா கவனிங்களேன், இந்த பெண்ணினாளுங்கிறது உலகம்.
இன்னைக்கு உலகத்தின் மனுஷர்களுக்கு பாருங்க, உடனே வேலை கிடைக்குது, நல்ல வருமானம் இருக்கு, நல்ல வீடு கட்டுறாங்க, நல்ல செல்வாக்கோடு வாழ்றாங்க. இந்த உலகத்தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறான். ஆனா சில தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு இந்த உலகத்தில் பாடுபடுறாங்க. ஒரு சிலருக்குள்ள கேள்வி இருக்கலாம், அவங்கள பாருங்க, உலகத்தின் மக்கள் அவங்கெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறாங்க, நாமெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நாமெல்லாம் ஏன் கஷ்டப்படுறோம்? சில பேருக்கு பாருங்க, உலகத்தின் பிள்ளைகள் நல்லா இருக்கிறத பார்த்து சில பேருக்கு சில கேள்விகள் இருக்கும். அதான் வசனம் சொல்லுகிறது, பெண்ணினாலும் சொன்னா சரீரம், அதாவது உலகம் அப்படின்னு அர்த்தம். இவளுக்கு பாருங்க எல்லாமே ஈஸியாக கிடைக்குது, கல்யாணம் ஆகுது, உடனே குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைகளோடு சந்தோஷமா இருக்கிறா, கஷ்டமே கிடையாது, எதுவுமே அவளுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இது உலகம் அப்படியே சாதாரணமாக நடந்துக்கிட்டு. ஆனால் அதாவது அன்னால்னு சொன்னா கிருபை என்பது அர்த்தம். இந்த அன்னாலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் யாரு? மலடி. இவ யாரு? ஒரு தேவ மனுஷி, கர்த்தரை நம்புகிற ஒரு மனுஷி. இன்னைக்கு உலகத்தான விட்டுருங்க, ஏன்னா அது நிறைவு பெறாது. இன்னைக்கு இந்த பெண்ணினாளுடைய லைஃபை பத்தி ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. ஆனால் அன்னாளுடைய வாழ்க்கையை இப்பொழுது பேசலாம், நமக்கு வர பின்வர சந்ததியும் பேசலாம், பேசும் பொருளாக. ஏன்னா இந்த அன்னாளுடைய வழியில தான் ஒரு தீர்க்கதரிசியே வருகிறார். அதனால கவனிங்க, உலகத்தான பார்த்து நீங்க யோசிக்காதீங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க பாருங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. சில பேர் ஒழுங்கா சர்ச்சுக்கும் வரமாட்டாங்க, ஆண்டவரை உண்மையா தேடவும் மாட்டாங்க. அவங்களுக்கு காசு, பணம், பொருள், செல்வாக்கு அப்படியே வளர்ந்து போயிட்டே இருக்கும். அவங்கள பார்த்து இவங்க தான் நல்லா இருக்கிறாங்களோ அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அது உலகம். சபைக்குள்ள ரெண்டு விதமான விசுவாசிகள் இருப்பாங்க. ஒன்று தேவனை சார்ந்து வாழுகிற விசுவாசி, இன்னொன்று பணத்துக்காக மட்டும் கர்த்தரை தேடுற விசுவாசி. சில பேர் பாருங்க, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கர்த்தரை தேடுவாங்க. அவங்களுக்கு சொந்த பந்தம், ஊர், உறவு எல்லாத்தோடும் ஒரு ஐக்கியம் இருக்கும், கூடவே சபையிலும் ஒரு ஐக்கியம் இருக்கும். ஆனால் அன்னாலை போன்ற பரிசுத்தவான்களை பாருங்க, கர்த்தர் தான் முதல், கர்த்தர் தான், ஆண்டவருடைய சமூகம் தான், அவருடைய பிரசன்னம் தான், அவர் தான் நன்மை செய்வார், அவர் தான் கொடுப்பார், அவர்கிட்ட நான் கேட்டு பெற்றுக்கொள்வேன். இந்த அன்னாலை போன்ற குணம். இங்கே எல்கானான்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். இவன் என்ன செய்யறான், வருஷத்துல ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒரு பண்டிகைக்காக போவாங்க. அப்படி பண்டிகைக்கு போகும்போது வசனம் சொல்லுது பாருங்க, 2ஆம் வசனம், அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள், ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெண்ணினாள். பெண்ணினாளுக்கு பிள்ளைகள் இருந்ததினால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. 6ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அன்னாள் கர்ப்பத்தை அடைத்தபடினால் அவருடைய சக்காலத்தி அவளை துக்கப்படுத்தும்படியாக அவளை மிகவும். இது கர்த்தருக்கு தெரியாதா? கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் தான் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்தார்னு சொல்லுது. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்களுக்கு சில காரிய தடையா இருக்கு. எதற்கு அப்படின்னா, உலகத்தான் நம்மளை பார்த்து கேலி பண்றதுக்கு இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம உயர்வாய் வைக்கிறதற்காக. நாம் நினைக்கிறோம் கர்ப்பம் அடைப்பட்டது, வாடகை வீட்டில் கிடக்கிறோம், வாடகை இடத்துல கிடக்கிறோம், சொந்தமாக நமக்கு நடக்கலை, நிறைய நாள் ஜெபம் பண்ணுறோம். சில பேருக்கு பிசாசு வந்து என்ன திரும்ப சொல்லுவான், நீ விசுவாசத்தில் பெரிய ஆள் இல்லை, உன் மேலே கர்த்தர் கிருபையா இல்லை, அவங்கள தான் கர்த்தர் நேசிக்கிறார், இவங்கள தான் கர்த்தர் நேசிக்கிறார், அவங்க பாருங்க ஆண்டவரை தேடாமல் எப்படி இருக்கிறாங்க. இங்கே பெண்ணினால பாருங்க, அவன் ஆண்டவர், இவங்க பெண்ணினாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான், இந்த அன்னாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த எல்கானாவுக்கு மனைவியாக இருந்தாலும், நாம் பைபிளை படிக்கிறோம் இல்லையா, இவர்கள் யாருக்கு மனைவி? எல்கானாவுக்கு மனைவி. ஆனால் ஒருத்தி, அவளுக்கு ஒரு குறையும் கிடையாது, கல்யாணம் நடந்துச்சு, குழந்தை பிறந்துச்சு, எல்லா குழந்தைங்களும் கூப்பிட்டுட்டு பண்டிகைக்கு சந்தோஷமாக வந்துட்டு இருக்கிறான். ஆனால் இன்னொருத்தி, அவள் ஜெபிக்கிறவள், அவள் கிருபை பெற்றவள், அவள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆனால் அவள் எப்படி இருக்கிறாள்? 8ஆம் வசனம் சொல்லும், 7ஆம் வசனம் சொல்லும்போது, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவர்கள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான், இவள் அவனை, அந்த பெண்ணினால் வந்து அன்னால மனமடி வாக்குவாளாகும், அதாவது ஏளனப்படுத்துவான். குழந்தை இல்லை, இவன் மலடி, இவளுக்கு அற்புதம் இல்லை, இவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, இவங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் இல்லை, சரீரத்தில் சுகம் இல்லை, இப்படின்னு பிசாசு ஒரு சிலரை நிந்திக்கிறது போல இந்த பெண்ணினால என்ன செய்தா, அன்னால நிந்தித்தா, அவளை வேதனைப்படுத்தினான், மனமடிவுக்குள்ளாக்குவாளாம். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எங்க? விருந்து நடக்கிற இடத்துல, பலி செலுத்தி ஒரு விருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நல்லா புசிச்சு கொண்டாடக்கூடிய இடத்துல எல்லாமே இருந்தும் இவன் என்ன செய்யறான்? சாப்பிடாம இருந்து. இன்னைக்கு உங்களுக்கு கூட நிறைய ஆசீர்வாதம் இருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டிங் ப்ரேயர் வந்திருக்கிறீங்க. எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க வீட்டில் சாப்பாடு இல்லை, நான் வந்திருக்கீங்க, எல்லாமே செஞ்சு வச்சிட்டு இங்கே வந்திருக்கிறீங்க. எதுக்கு?
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசித்து பிரசங்கத்தை கேட்டு பாடி துதித்து ஜெபித்துட்டு அதன் பிறகு போய் வீட்டில் போய் சாப்பிடலாம். இன்னைக்கு அன்னாலை போல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேங்க. வசனம் சொல்லுது பாருங்க, 10ஆம் வசனம் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். நல்ல கவனிங்க, ஒரு பொருத்தனை உருவாவதற்கு, ஒரு தீர்க்கதரிசி உருவாவதற்கு, ஒரு தேவ மனுஷன் எழும்புவதற்கு, ஒரு தாய் தன்னுடைய மகனை ஒரு அர்ப்பணிப்பின் பிள்ளையாய் வளர்ப்பதற்கு, ஒரு தாய் தன் பிள்ளையை தேவனுக்காய் கொடுப்பதற்கு தெரிந்து கொண்ட பாத்திரம்தான் இந்த அன்னாள். அதனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கொஞ்ச காலம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்திலிருந்து கர்த்தர் வெளிவருவதற்கு வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் அவர்கள் ஜெபங்களில், அவர்கள் கண்ணீருக்கும் அவர்கள் விண்ணப்பத்துக்கும் அவர் பதில் கொடுப்பார். ஆனால் சில பேர் இருக்காங்க, ஈஸியாக இருக்கும், எல்லாமே இருக்கும். பெண்ணினாலை பற்றியோ பெண்ணினாளுடைய பிள்ளைகளை பற்றியோ நாம் எதுவும் பேசுறதில்ல. ஏன் அன்னாளை பற்றி பேசுகிறோன்னா, அன்னாள் அப்படிப்பட்ட தேவ தாய்வை பெற்றுக்கொண்டாள். பைபிள் சொல்லுது பாருங்க, 1 சாமுவேலுடைய புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 10ஆம் வசனம் படித்தோம் இல்லையா? அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி விண்ணப்பம் பண்ணினா? அவளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடு இருந்தது வேதனை. ஏன்னா அவள் கண்ணீரை ஏலி பார்த்து அவனுக்கு அது புரியல. அவன் நினச்சான் இவ ஏதோ குடித்து இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இவ அதனால தான் சொல்கிறான், ஆண்டவனே நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ. நல்லா கவனிங்க, இவ சாப்பிடாமல் இருந்தா, எது வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தா அப்படின்னா பைபிள் சொல்லுது பண்டிகை. அங்கே பண்டிகை என்ன பண்டிகைன்னு சொன்னால், நல்ல ஒரு காளை, இளங்காளை, ஆட்டுக்கடா, இந்த மாதிரி இது எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்க என்ன செய்வாங்க, பலி செலுத்துவாங்க. பலி செலுத்தி அதை நல்லா அதை வாட்டி அதிலிருந்து ஆனால் நல்ல ஒரு இறைச்சி, நல்ல ஒரு ஆகாரம், நல்ல ஒரு விருந்து இருக்கிற இடத்துல சாப்பிடாமல் இருந்தா. எது வரலாம் சாப்பிடாமல் இருந்தா அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அவள் அந்த தேவனுடைய வார்த்தையை பெரும் அளவும், நீங்கள் 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 17வது வசனத்தை போய் படிச்சீங்கன்னா, அதற்கு ஏலி சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்போ கவனிங்க, இவளுடைய உபவாசம் ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் அளவும் உபவாசம் இருந்தார். அதை தானியேல் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளும் அளவும் அவர் உபவாசம் இருந்தார். மோசே அந்த 10 அந்த கற்பனைகளை, அந்த கட்டளைகளை பெற்றுக்கொள்ள வரையிலும் அவர் உபவாசம் இருந்தார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீதி. இன்னைக்கு உங்களுக்கும் பல தேவை இருக்கலாம். அந்த தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்யலாம், உபவாசம் இருக்கலாம். அது தப்பு கிடையாது. ஏன்னா பெண்ணினால் மாம்சீகம், இது மாம்சீகமான வெற்றி, அது நிறைவு பெறாது. ஆனால் நீங்கள் பைபிளை கவனித்து பார்த்து பாருங்க, அன்னாள் அது கிருபை, அது நிலைச்சிருக்கும். இந்த பெண்ணினால் மாதிரியான மக்களை கவனித்து பாருங்க. பெண்ணினால் மாதிரியான மக்கள் அவங்க என்ன சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கு அவங்கள பாருங்க, வீடு இருக்கு, வாகனம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனால் எங்களுக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா தெரியல, அது பெண்ணினால் எல்லாமே இருக்கும், சமாதானம் இருக்காது. ஆனால் அன்னாளுக்கு எதுவுமே இல்லை, ஒன்னே ஒன்று இருந்தது, சமாதானம். பைபிளை நல்லா கவனிச்சு பாருங்க. அதே போல நீங்க பைபிளை எடுத்து பார்த்தீங்க, ஆபிரகாம், ஒரு விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுக்கு இந்த உலகத்தில் இல்லாத ஒன்று பெரிய சமாதானம். அவன் சொல்றான், ஈசாக்கு கேட்குறான், விறகு இருக்கு, நம்ம பலியிடுவதற்கு ஆடு எங்க அப்படின்னு கேட்கும்போது ஆபிரகாம் சொல்றான், கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். ஏன்னா ஆபிரகாமுக்கு விசுவாசம், கல்லுகளை கூட அவர் பிள்ளைகளாக்க அவருக்கு ஜீவனை கொடுக்க முடியும். உயிரை கொடுக்கிறவர் அவர் எடுக்கிறவர் அல்ல, கூட கொடுப்பார். குறைவில் இருந்தா குறைவில் விட்டுக்கிடுகிறவர் அல்ல, அந்த குறைவை நிவர்த்தியாக்குகிறவர் கர்த்தர். அதற்கான தீர்வை அடைவதற்கு உபவாசம், ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. ஒரு அநீதி உள்ள ராஜாவே அந்த அநீதி உள்ள ராஜாவுடைய பதிலை சிந்தித்து பாருங்கன்னு சொன்னார். ஏன், அநீதி உள்ளவனே அவர்களுக்கு நீதி செய்யும் பொழுது நீங்கள நான் ஆராதிக்கிற கர்த்தர் நீதி உள்ளவர், அதை காட்டில் அதிக நன்மை செய்வார். அதனால நமக்கு நன்மை நடக்கும்.
ஆனால் தான் பைபிள் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, 1 சாமுவேலுடைய புத்தகம் 1 அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போய் படிக்கிறோம். ஏலி வந்து சொல்கிறான், அண்ணால பார்த்து சொல்கிறான், உனக்கு சமாதானம், நீ சமாதானத்தோடு போ. அப்போ அவளும் பாருங்க, எந்த மனுஷன் தூஷித்தானோ அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து வார்த்தை வரும் வரையிலும் காத்திருந்தான். அவ கவனித்தது அந்த மனுஷன் தூஷித்த மனுஷன்னு பார்க்கல, அவ கவனித்தது தேவ மனுஷன். இந்த தேவ மனுஷனிடத்திலிருந்து தேவன் பேசுவார். அதனால உபவாசம் இருந்தார். இன்னைக்கு கூட நீங்கள் உபவாசத்தில் உட்கார்ந்தீங்கன்னா 3 விதத்தில் கர்த்தர் பேசுவார். ஒன்று, ஊழியக்காரர்கள் மூலியமா, செய்தி மூலியமா ஆண்டவர் ஒன்று பேசுவார். இல்லைன்னா நீங்கள் வாசிக்கிற வேதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். இல்லைன்னா ஒருவேளை நீங்கள் வாசித்து ஜெபம் பண்ணி சோர்ந்து படுத்துட்டீங்கன்னு சொன்னால் அந்த நித்திரையில் சொப்பனத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். அந்த வார்த்தை பெரும் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? ஜபம் இருக்கணும். சில பேர் ஜபம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஜபம் இருக்குது. அப்போஸ்தலர்கள் உபவாசித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் மேல் வீட்டாரில் காத்திருந்தாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணார், சீஷர்கள் ஜெபம் பண்ணாங்க. அதனால் நீங்களும் நானும் கூட ஜெபம் பண்ணணும், கண்டிப்பாக ஜெபிக்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்கா? நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நாள் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திட்டு, ஒருவேளை உங்கள் வீட்டிலே இருந்து ஜெபம் பண்ணால் கூட அன்றைக்கி டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, செல்ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போய் ஜபத்தில் உட்காருங்க. இன்றைக்கி நிறைய பேர் என்ன திரும்ப நினைக்கிறாங்க, ஒரு சிலர் நாங்கள் உபவாசம் இருக்கிறோன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க, சாப்பிடாமல் இருந்து வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் இது உபவாசம் கிடையாது, உங்களை நீங்கள் வருத்திக்கிறீங்க. வேதத்தில் எடுத்து படிக்கும் பொழுது இவங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தார்கள். அப்படி உட்கார்றதுனால என்ன நடக்குங்க, தேவன் பேசுவார். யோவானுடைய புத்தகம் 10வது அதிகாரத்தில் சொல்லும்போது அவர் சொல்கிறார் பாருங்க, யோவானுடைய புத்தகம் 10வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கேட்டீங்கன்னு சொன்னால் 10வது அதிகாரத்தில் 27, 28 பாருங்க, என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்லும். அந்த பின் செல்வதற்கும் செவி கொடுக்கிறதுக்கு தான் உபவாசம். மோசே ஆண்டவருக்கு செவி கொடுத்தார், அதனால அவருக்கு பசி தெரியல, தாகம் தெரியல, தேவன் அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். அந்த பிரசன்னத்துக்குள்ள அவர் கடந்து போயிட்டார், அவருடைய மகிமைக்குள்ள போயிட்டார். 40 நாள் அவருக்கு போனதே தெரியல, அந்த பிரசன்னத்தில் இருக்கிறார். தானியேல் 21 நாள் இருக்கிறார். அதே போல் நிறைய பரிசுத்தவான்கள் ஜபத்தில் இருக்கிறார். நீங்களும் அது போல் ஜபத்தில் இருங்க. ஜபத்துக்கு வரும்போதே ஒரு தீர்மானத்தோடு வாங்க. வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி பாஸ்டிங் ப்ரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் தேவை இது இருக்குது, இன்றைக்கி நான் ஜபத்துக்கு போய் உட்கார போகிறேன். இந்த செய்தியில் தேவன் யார் மெசேஜ் கொடுக்குறாங்களோ அவங்க மூலமாக எனக்கு என்ன செய்யுங்க, இந்த அன்னாளுக்கு எப்படி ஏலி மூலமா வார்த்தை பெற்றுக்கொண்டாலோ அதே போல தானியேல் எப்படி தேவ தூதன் மூலமாய் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டானோ அது போல நம்முடைய ரகசியங்களையும் நமக்கு வெளிப்பாடுகளையும் நம்முடைய தேவைகளை அறிந்து கொள்ள வார்த்தை கிடைக்கிறதற்காக இந்த உபவாச ஜபத்தை முக்கியப்படுத்தி ஜபத்தில் உட்காருங்க. அப்படி ஜபத்தில் உட்காரும் போது ஆண்டவர் பதில் கொடுப்பார். அவர் சொல்றார் பாருங்க, யோவானுடைய புத்தகம் 10வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் எல்லாரும் சொல்லுங்க ஒரு காலம் கெட்டு போவதில்லை. வசனம் சொல்லுது பாருங்க, அவைகள் ஒரு காலம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க உபவாசத்தில் உட்காருகிற, தேவ சமூகத்தில் உட்காருகிற, தேவனை நோக்கி உட்காருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பேசுவார். அதை கேட்கிற யாரானாலும் அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதான் வசனம் சொல்லுது, அவைகள் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆண்டவர் சொல்றார், ஒரு காலம் அவங்க கெட்டு போக மாட்டாங்க, ஒருவனும் அவர்களை அவருடைய கையிலிருந்து பறிக்க மாட்டான். வியாதி பறிக்காது, தரித்திரம் அவர்களை பறிக்காது, சிறுமை அவர்களை வேதனைப்படுத்தாது. அன்னாளுக்கு அடைப்பு இருந்தது, ஆனால் அந்த அடைப்பை கர்த்தர் மாற்றி அந்த கர்ப்பத்தை கர்த்தர் திறந்து ஒரு சாமுவேலை கொடுத்தார். இன்னைக்கு உலகத்தின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை விட ஆசீர்வாதமாக வாழத்தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, சரீரம் இது தேவனுடைய ஆலயம். அதனால் பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக நாம் நிற்கணுங்கிறதுக்காக தான், ஒரு சாட்சியாக வாழணுங்கிறதுக்காக தான் நாமெல்லாம் பாருங்க சாப்பாட்டுக்காக வாழலை, சாப்பாட்டுக்காக சரீரம் இல்லை, சரீரத்துக்காக தான் சாப்பாடு. அதனால் இந்த சரீரத்தை கர்த்தர் நல்ல வழியில் கொண்டு போவதற்கு சில நேரங்களில் சாப்பாட்டை விட்டுட்டு தேவ சமூகத்தில் உட்கார்றது நல்லது. உபவாசம் இருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சில உபவாசத்தை நியமிங்க. ஆண்டவரே நாங்கள் ஒரு 7 நாள் உபவாசம் இருக்கிறோம், காலையில் சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படி சொல்லி. சில பேர் பாருங்கள் காலையில் சாப்பிட மாட்டாங்க. நல்லா கவனிங்க, உபவாசம் என்பது நேரத்தை கடத்துவதற்காக அல்ல. நீங்கள் யோசித்து பாருங்கள், தானியேல் சாப்பிடலன்னு சொல்ல முடியல, பைபிள் சொல்லுது
ருசி உள்ள ஆகாரத்தை நான் புசிக்கவில்லை, நறுமண தைலத்தை பூசிக்கவில்லை, அதாவது இறைச்சியை நான் சாப்பிடலை, திராட்சை ரசத்தை நான் குடிக்கல. ஆனால் ஏதோ குடித்தார், ஏதோ சாப்பிட்டார். நிறைய பேர் கூட இது போல தான் இருக்கிறாங்க. இதை ஒரு சிலர் மறைப்பாங்க, யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிற மாதிரி சில பேர் உபவாசம் 40 நாள் எப்படி இருக்கணும், மோசேவை போல் இருக்க போகிறோம்னா 40 நாள் நீ சாப்பிடாமல் எங்கே தான் இருக்கணும், மலையில் தான் இருக்கணும். தேவ சமூகத்தில் இருக்கணும். மழை தான் வேணும்னு இல்லை, உங்கள் வீட்டு மாடி போதும், உங்கள் வீட்டில் ஒரு ரூம் போதும். தேவ சமூகத்தில் ஒரு நாள் உட்காருங்க, செல்ஃபோனை ஆஃப் பண்ணுங்க, மற்ற சமையல் வேலையெல்லாம் விட்டுருங்க. முதல்ல ஏதாவது இன்றைக்கி உபவாசருக்கு போகிறோம், அதனால் நல்ல சாப்பாடு இல்லை, கஞ்சி தான் குடிச்சிட்டு உட்காருங்க அப்படின்னு உட்காருங்க. உங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உட்காருங்க. நீங்கள் உட்கார்ற நாள் உங்களுக்கு வீண் போகாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தையின்படி நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி இந்த தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதும் ஜெபிக்கிறதும் நமக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும். மோசே தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணார். அன்னால் சாப்பாடு இருந்து ஆகாரம் இருந்தும் அவன் சாப்பிடாம ஒரு தரிசனத்தை அவளுடைய வாழ்க்கையில் அவள் ஜெபத்துக்கு பதில பெறும் வரையிலும் நான் உபவாசம் இருப்பேன்னு சொல்லி அவள் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்தா அவளுக்கு பதில் கிடைத்தது. என்னைக்கும் தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கும் பதில் கிடைக்கும். உங்களுக்கும் தடைப்பட்டு போன தடைகள் மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் ஜெபத்தில் உட்கார்ந்தான், தடைகளை மாற்றினார் ஆண்டவர். அவன் ஜெபத்தில் உட்காரும் பொழுதே அவனுக்கு பதில் வந்துருச்சு. ஆனால் அவன் ஜெபத்தில் 21 நாள் காத்திருந்தான். உங்களுக்கு கூட நீங்க காத்திருங்க. வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவாங்கன்னு சொல்லி. புதிய பலனை பெற்றுக்கொள்ள புதிய வழிகள் நமக்கு திறக்கப்பட இந்த உபவாசமும் ஜெபமும் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். தேவன் ஆண்டவரிடத்தில் பேசும்படி மோசே 40 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தார். உபவாசம் இருக்கிறதும் ஜெபிக்கிறதும் நல்லது. இந்த உபவாசம் என்பதனால் நாம் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரை, இரக்கமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையில் ஜபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த உபவாச ஜபத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால நிறைவுண்டாக இவர்கள் வாழ்ந்திருக்க, இவர்கள் ஜபத்தில் ஆண்டவரை எதையெல்லாம் கேட்கிறார்களோ அந்த தேவைக்கு பதிலை பெற்றுக்கொள்ள, இவர்கள் குறைவு நிறைவாக, இவர்கள் குடும்பத்தில் செழிப்புண்டாக, கர்ப்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட, கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட, குடும்பத்தில் சமாதானம், பிள்ளைகளுக்கு ஞானம், பலன், அறிவு, ஏராளமான தயவு பெருக தேவன் கிருபை தருவீராக. இவர்கள் கையிடும் வேலைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்துங்க. இவர்களும் இவர்கள் உடைமைகளும் பாதுகாக்கப்படட்டும். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படட்டும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் இவர்கள் ஒரு சிறந்த, ஒரு செழிப்புள்ள, தயவுள்ள, நிறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. கர்த்தாவே, உம்மாலே எல்லாம் கூடும். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவர்கள் பேரை பெருமைப்படுத்துங்க. இவர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இவர்கள் குடும்பத்தில் யார் பலவீனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் பலவீனங்களை மாற்றி எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்கி, இவர்கள் வாழ்க்கை நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டத்தை போல, வற்றாதிருக்கிற நீரூற்றை போல, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி இவர்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி, சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, கிறிஸ்துவுக்குள்ள நிலைநிறுத்தி, இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் ஜெயம் கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற கடன் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், பற்றாக்குறைவு மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுக்குள் இவர்கள் குறைவெல்லாம் நிறைவாகட்டும். தேவரீர் இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழிய செய்து இவர்கள் ஜீவனெல்லாம் நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண நீர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தி வழி நடத்தியாலும் ஆளுகச்சையும் ஆசீர்வதி வழி நடத்தி எல்லா துதிகான மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.